சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பரிமாறுற இடத்துல ரோகிணியுடைய மாமாவை பார்க்குறாங்க முத்து. ரோகிணியுடைய மாமாவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. இது அந்த ரோகிணியுடைய மாமா தானே, இங்கே பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆளு அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே அப்பாவுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கணுமேனு சொல்லிட்டு, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. டே என்னடா ஆச்சு, என்னடா இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கு? அப்பா அந்த ரோகிணி ஃபாதர் அம்மா இருக்காங்க இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கப்பா. மறைச்சிருக்காங்களா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயத்த மறைச்சாங்கன்னு வாங்க. அப்புறமா வந்து நான் சொன்னா அது சரிப்பட்டு வராதுப்பா, நீங்க வாங்கிட்டு கூட்டிட்டு வராங்க. அங்க பாருங்க பாருங்காட்டி அங்க யாருடா இருக்காங்கன்னு வாங்க. அப்பா அந்த ரோகிணியோடைய மாமா, மலேசியா மாமா, அவங்க இந்த கல்யாணத்துல இருந்தாங்க பாடி. அவங்க எதுக்குன்னு இங்க வர போறாங்க? நீ வேற யாராச்சும் பார்த்துட்டு சொல்லியிருப்பான்ட்டு அண்ணாமலை வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லையே, நான் இப்ப அந்த ரோகிணியோடைய மாமாவை தானே பார்த்தேன், நல்லாவே பார்த்தனே அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியல, என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமா இருக்காங்க. இல்ல இங்க ஏதோ தப்பு நடக்குது, ஆனா என்னன்னு தான் தெரியல. கண்டிப்பா வந்து அது ரோஹினுடைய மாமா தான் அவரத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலன்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆமா இங்க ஒருத்தர் சாப்பாடு பரிமாறுற இடத்துல இருந்தாரே, அவர் எங்க போனாரு, யாரை கேக்குறீங்க? அதுதான் அந்த ரெட் கலர்ல ஷர்ட் போட்டுட்டு, ஓ மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரா அப்படின்றாங்க. மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் தான், அவங்க எங்க போனாங்க? மாப்பிள்ளைக்கு மாமா ஆகணும், அவங்க இங்கதான் இருந்தாங்களே, அதுவும் அங்க இருக்காங்க அப்படின்னு கை காமிக்கிறாங்க. முத்து அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.